அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ஸ்லோப்ல எப்படி கார் ஓட்டுறதுன்னு தெரியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்பனா இந்த வீடியோவை பாருங்க. இதுல தெளிவா A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல என்னென்ன தவறுகள்லாம் பண்றோம், எப்படி ஒரே தடவையில ஸ்லோப்ல கார் ஓட்டுறது, எப்படி எளிய முறையில் பாஸ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்த்துருவோம். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணிருங்க. அதே போல ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒன்று பண்ணாதான் என்ன, யாருமே லைக்கே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்லோப்ல ஓட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இது தெரியாம நீங்க உள்ள வண்டி ஓட்டவே கூடாது, ஓட்டவும் முடியாது. அப்படி ஓட்டினீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லோப்பு. இந்த இடத்துல மஞ்சள் கோடு இருக்கும். இது இந்த பக்கம் இருந்து வலது பக்கம் திரும்புறதுக்கான ஸ்லோப்பு, இது ஆப்போசிட்ல இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கான ஸ்லோப்பு. சரிங்களா? இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய காரு ஸ்லோப்ல இருந்து 1 மீட்டருக்கு கீழே இறங்கினா இம்மிடியட் ஃபெயில். அதே போல இந்த இருக்கு பாருங்க ஸ்டாப் லைன், இதுவும் ஸ்டாப் லைன். நான் எழுதி வச்சிருக்கேன், ஆனா டிரைவிங் ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. வெள்ளை கலர்ல கோடு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கோடு இருந்துச்சுன்னா அவசியம் நின்று எதுவும் காரு வரலனா மட்டும்தான் நீங்க வெளியில போகணும். அப்படி நிக்காம போனீங்கன்னா இம்மிடியட் ஃபெயில். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்லோப்ல 2 கார் மட்டும்தான் அனுமதி. 2 கார் நின்னுச்சுன்னா நீங்களும் போய் நின்னீங்கன்னா இம்மிடியட் ஃபெயில். அதே போல கார் நிக்கும் போது காருக்கு பின்னாடி போய் நின்று ஒருவேளை இந்த கார் 1 மீட்டர் கீழே இறங்கும் போது உங்க மேல வந்து மோதிச்சுனாலும் உங்களை தான் இம்மிடியட் ஃபெயில் போடுவாங்க. அதனால 2 கார் இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க கரெக்டான பொசிஷன்ல. எப்படின்னா, ஒருவேளை 2 கார் நிக்குதுன்னு வைங்க, உங்க காரை கொண்டு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டுங்க. அதாவது இந்த இருக்கு பாருங்க கெருப்பு பக்கத்துல ஒரு வெள்ளை கலரு கிராஸ்ல கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டோட என்ட்ரன்ஸும் உங்க காரோட சேசியும் ஒரே நேர்கோட்டில் நிக்கிற மாதிரி நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கார் போனதுக்கு அப்புறம் நீங்க வெளியில போகலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஸ்லோப்ல வலது பக்கம் நிக்கிறீங்கன்னு வைங்க, இடது பக்கம் சிக்னலை போட்டு நீங்க மேலே ஏறி இடது பக்கம் லேனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியாகணும். ஒருவேளை இந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்கன்னு வைங்க, வலது பக்கம் சிக்னலை போட்டு லேசா இந்த பக்கம் வலது பக்கமா ஏறி அதுக்கப்புறம் தான் இடது பக்கம் நீங்க இறங்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இடது பக்கம் நின்னீங்கன்னா வலது பக்கம் சிக்னலை போட்டு மேலே ஏறணும். வலது பக்கம் நின்னீங்கன்னா இடது பக்கம் சிக்னலை போட்டு மேலே ஏறணும். இன்னொன்னு முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வண்டியை ஓட்டிட்டு வந்து இந்த மஞ்சள் கலர் கோட்டுக்கிட்ட நிப்பாட்டின உடனே பிரேக்கை நறுக்குன்னு மிதிச்சுட்டு ஹேண்ட் பிரேக்கை மேலே தூக்கிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நியூட்ரல் பண்ணிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் போக சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து போகலாம். சரிங்களா? இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கணுங்க. அதாவது நீங்கள் வெர்டிக்கல் பார்க்கிங் போட்டாலும் சரி, பேரலல் பார்க்கிங் போட்டாலும் சரி, டைரக்ஷனை சேஞ்சு போட்டாலும் சரி, எஸ் கிராங்கு எல் கிராங்கு போட்டாலும் சரி, நீங்கள் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ திரும்பணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வலது பக்கம் திரும்ப போகிறீங்கன்னா உங்கள் காருக்கு உள்ள சென்ட்ரு கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வலது பக்கம் திரும்பணும். இதே நீங்கள் இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா உள்ள காருக்குள்ளே உள்ள சென்டர் கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இடது பக்கம் திரும்பணும். அதை எப்போ திரும்பினாலும் இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோப்பை எப்படி ஈஸியா போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். வாங்க நான் எப்படின்னு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நீங்க ஓட்டுற கார். இப்படிதான் ஓட்டிக்கிட்டு வர்றீங்க. கரெக்டான பொசிஷன்ல இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிடுங்க. அதாவது இந்த வெள்ளை கலர் கோடும் உங்க காரோட கேசியும் ஒரே நேர்கோட்டில் நிக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு, இப்ப 2 பக்கமே கார் இல்லை அப்படின்னா நீங்க இந்த பக்கம் வலது பக்கம் தான் முதல்ல வரணும். சரிங்களா? ஒருவேளை வலது பக்கம் இருந்துச்சுன்னா நீங்க இடது பக்கம் போகலாம். இந்த பிளேஸ் எம்டியா இருந்துச்சுன்னா வலது பக்கம் தான் நீங்க வந்து முதல்ல போகணும். சரியா? இப்ப வலது பக்கம் சிக்னலை போடுங்க. சிக்னலை போட்டு மெதுவா மூவ் பண்ணுங்க. எதுவும் கார் இது அவர் தானே பாருங்க. எதுவும் கார் வரல அப்படின்னா நீங்க வந்து உள்ள போகலாம். கார் வந்துச்சுன்னா கார் போறதுக்கு வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போகலாம். வலது பக்கம் சிக்னலை போட்டீங்க, நீங்க மெதுவா மூவ் பண்ணிட்டு வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க, எதுவும் இடைஞ்சல் இருக்கான்னு. வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பாருங்க. அதாவது பிளைன் ஸ்பாட்டை பார்த்துட்டு எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னா ஃபுல்லா ஸ்டேரிங்கை ஒடிச்சிட்டு நீங்க அப்படியே மேல மூவ் பண்ணிட்டு உங்க காரு கரெக்டான பொசிஷன், அதாவது மாதிரி ஓரளவுக்கு சேமா இருக்கிற மாதிரி ஸ்டடி பண்ணிக்கிட்டு அப்படியே மறுபடியும் மேல ஏறுங்க. மெதுவா ஃபர்ஸ்ட் கியர்ல ஏறுங்க.
ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஏறணும். சரிங்களா? இந்த மஞ்சள் கோட்டுக்கு முன்னாடி நீங்க கொண்டு போய் உங்க காரை நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டிட்டு ஹேண்ட் பிரேக்கை மேல தூக்கிட்டு நியூட்ரல் பண்ணிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் போக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வலது பக்கம் நிக்கிறீங்க. நீங்கள் வலது பக்கம் நிற்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், இடது பக்கம் சிக்னலை போடணும். நீங்கள் பதட்டத்தில் வலது பக்கம் போடுறதுக்கு பதிலாக இடது பக்கமும், இடது பக்கம் போடுறதுக்கு பதிலாக வலது பக்கமும் போடாதீங்க. பதட்டப்படாமல் உங்களுடைய ட்ரெயினர் இருக்கிற மாதிரி ஃபீலிங்கில் நீங்கள் நார்மலாக வண்டியை ஓட்டினாவே ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கியரை போடுங்க. ஃபர்ஸ்ட் கியரை போட்டு உங்களுடைய கிளச்சை மெதுவா அப்படியே தூக்குங்க. ஒரு வைப்ரேஷன் ஆகும், அதாவது வண்டி உதறும். அது வரைக்கும் நீங்க பிரேக்ல இருந்து காலை எடுக்காதீங்க. சரிங்களா? ஹேண்ட் பிரேக் தூக்கி இருக்கு, பிரேக்ல காலை வச்சிருக்கீங்க, அதாவது வலது காலு பிரேக்லையும் இடது காலு கிளச்லையும் வச்சிருக்கீங்க. கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேட்டர் ஆகும், அதாவது வண்டி உதறும். அந்த கண்டிஷனுக்கு அப்படியே நிப்பாட்டிக்குங்க. நிப்பாட்டிக்கிட்டு உங்க பிரேக்ல இருந்து மெதுவா காலை எடுங்க. காலை எடுக்கும்போது வண்டி பின்னாடி மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆகாம இருந்துச்சுன்னா நீங்க பண்ற மெத்தட் வந்து கரெக்டா பண்றீங்க. அப்படி மூவ் ஆச்சுன்னா நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க, ஹேண்ட் பிரேக்கை ஒழுங்கா ஏத்தி விடல. அதனால ஹேண்ட் பிரேக்கை நல்லா ஏத்தி விட்டு பிரேக்ல இருந்து மெதுவா காலை எடுங்க. அப்போதைக்கு உங்க வண்டி மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு, ஒரு கால் ஆக்சிலேட்டர் இருக்கு, ஒரு கால் கிளச்ல இருக்கு. கிளச் அந்த உதற கண்டிஷன்ல அப்படியே காலை அப்படியே ஸ்டெடியா வச்சுக்கணும். ஆக்சிலேட்டரை நறுக்குன்னு மிதிச்சு வைங்க. உருமுறை கண்டிஷனுக்கு ஆக்சிலேட்டரை அமுக்குங்க. அதாவது ஆக்சிலேட்டரை 10 கிலோமீட்டர் ஸ்பீடில், அதாவது அந்த முள் 10ல் நிற்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஆக்சிலேட்டரை மிதித்து வச்சுருங்க. அந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் முள் நிற்கும்போது ஓரளவுக்கு நல்ல உருமுறை கண்டிஷனில் உங்களுடைய வண்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ஒத்த கையில அமுக்கி கீழே அமுக்கி விட்டு இறக்கி விட்டு ஆக்சிலேட்டரை அமுக்கிட்டு கிளச்சை எடுத்தீங்கன்னா வண்டி விக்குன்னு மேலே ஏறிடும். அவ்வளவுதான். வண்டி லேசா பின்னாடி மூவ் ஆகிற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மீட்டர் கீழே இறங்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி கிளச்சை விட்டுட்டு நீங்க ஆக்சிலேட்டர் மிதிக்கும் போது லேசா பின்னாடி வந்துட்டு மேலே ஏறும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே அப்படி இறங்கினோடனே நீங்க இடது பக்கம் இண்டிகேட்டர் தானே போட்டிருக்கீங்க. அப்ப இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இடது பக்கம் பிளைன் ஸ்பாட், ஷோல்டருக்கு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு எந்த காரும் வரல அப்படின்னா உங்களுடைய லேனு, இந்த இடது பக்கம் லேனுக்கு அப்படியே வந்துட்டு உங்க காரை அப்படியே ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி போய் நின்றுங்க. நின்றுட்டு இந்த பக்கம் எதுவும் காரு வரல, காரு போகல அப்படின்னா உங்களுடைய காரை அப்படியே வெளியில மூவ் பண்ணிட்டு கையோட சிக்னலை கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ அந்த பக்கம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே நீங்க இந்த மாதிரி இடது பக்கம் நிக்கிறீங்கன்னு வைங்க, இப்ப வலது பக்கம் சிக்னலை போடணும். சரிங்களா? இப்ப மஞ்சள் கோட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கீங்க, பிரேக்ல காலை வச்சிருக்கீங்க, ஹேண்ட் பிரேக்கை மேல ஏத்தி விட்டுருக்கீங்க. சரிங்களா? அப்ப வந்து வண்டி நியூட்ரல்ல இருக்கு. இப்ப கிளச்சை மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியரை போடுங்க. போட்டு பிரேக்லேருந்து மெதுவாக காலை எடுத்து பாதி கிளச்சில் வைங்க. அதாவது உங்களுடைய வண்டி உதற கண்டிஷனில் வைப்ரேஷன் ஆகும்ல, அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டெடியாக காலை மிதித்து வச்சுக்கோங்க. அதே போல பிரேக்ல இருந்து மெதுவா கால் எடுங்க. வண்டி பின்னாடி போகல வண்டி பின்னாடி போகாது. போகலைன்னா நீங்க பண்றது கரெக்ட். இன்னொரு காலை ஆக்சிலேட்டரை வச்சு வலது காலை ஆக்சிலேட்டரில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த முள் 10ல் நிற்கிற மாதிரி அப்படியே நறுக்குன்னு அமுக்குனீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் வண்டி வந்து உருமுறை கண்டிஷனில் வரும். இடது கால் கிளச்சில் இருக்குது, வலது கால் ஆக்சிலேட்டரில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேண்ட் பிரேக்கை கீழே இறக்கிட்டு ஆக்சிலேட்டரை நறுக்குன்னு அமுக்கி கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி விக்குன்னு மூவ் ஆகி மேலே ஏறிடும், கீழே இறங்காது. லேசா அப்படி வலது பக்கம் போயிட்டு மறுபடியும் இடது பக்கம் உங்க லேனுக்கு வந்து இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நிப்பாட்டிருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாங்களோ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இடது பக்கம் போச்சுனார் அப்படின்னா இடது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக லெஃப்ட் ஓடிச்சு திரும்பிட்டு காரை ஸ்டடி பண்ணிக்கிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாலோ நீங்கள் அந்த பக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. அதே போல தான் நீங்கள் இந்த பக்கம் ஏறுற ஸ்லோப்பும் சரிங்களா, இந்த பக்கமும் அதே மாதிரி தான், அதே மெத்தேடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.